அனைவருக்கும் வணக்கம். கவலைகள் கவலைகள் நம்மளுடைய ஆயுசை குறைக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. வியாதி மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுவது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு நடக்குமோ. ஒரு பிரச்சனை அப்படின்னா கவலைப்பட்டால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று, இந்த கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கவலைப்படாமல் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டு கவலைப்படாமல் அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முடிவு வரும். அந்த பிரச்சனை ஒரு சுமூக தீர்வுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை தானாக தீரும். சில பேர் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கவலைப்பட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்பராக செய்ய முடியாமல், அடுத்து செய்ய வேண்டிய நடவடிக்கைகள்லாம் செய்யாமல் அப்படியே ஓஞ்சி போயிடுவாங்க. அப்படி இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்? பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. சகல ஜீவராசிகளுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமாம். ஸோ ஆக்கப்பூர்வமான செயல்களில் நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதை பார்த்து பயந்துடக்கூடாது. முடியாத பிரச்சனைகளை, தீர்வு இல்லாத பிரச்சனைகள் ஒன்றே கிடையாது. கண்டிப்பாக தீர்வு உண்டு. என்ன, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனே வந்துடுது, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு மாதக்கணக்காகுது, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வருஷக்கணக்காகுது. அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனை முடியாமல் போகாது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே அவசரப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறோம். நம்மளை சுற்றி உள்ள நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறோம். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். சில பசங்க தேவையில்லாமல் பிரச்சனையை அவங்க அப்பா அம்மாவை கொடுத்துட்டு ஏதோ ஒரு டிப்ரெஷன் அவருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லாம் கிடைக்கிது, எல்லா வேலையும் செய்வார், கவலையே படாமல் எல்லா வேலையும் செய்வார். அப்புறம் அது பிரச்சனையாகி அது அவங்க பெற்றோர்களை கவலைப்பட வச்சிடும். கடைசியில் அவனே நினச்சா கூட அது மாதிரி சில செயல்களிலிருந்து வெளியில் வர முடியாமல் அவன் அப்படியே கவலைப்பட்டு இன்னும் இப்படி ஆகிட்டோமே இன்னும் டிப்ரெஷனில் போய் அந்த கவலையிலேருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாமல் அந்த கவலை விரிக்கிற வலையில் போய் கவலைங்கிற ஒரு மாபெரும் வலையில் சிக்கிக்கிட்டு வெளில வர முடியாது. கடலில் எப்படி மீன் வலையை விரித்தோம்னா அதில் மீன் உள்ளே வந்துச்சுன்னா வர முடியாத மாதிரி அந்த கவலை மாபெரும் மீன் வலை மாதிரி ஆகி அதுக்குள்ளே போய் சிக்கிட்டு அவ்வளோதான். அப்புறம் கவலை பெருகிக்கிட்டே போகும். அவருக்கு கவலை பெருகும். அப்புறம் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், இப்படி சில பேர் எதையுமே நிதானமாக நிதானித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த செயலை நம்ம அழகாக பண்ணால் அதுலேயும் பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஓஞ்சிடக்கூடாது. அந்த பிரச்சனையை ஆய்ந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு இழப்பு வரும், பார்த்துக்கலாம். அந்த இழப்பு வராமல் நம்ம தடுக்க பார்க்குறோம். மீறி அந்த இழப்பு வந்தால் வேறு ஒரு விஷயத்த பண்ணி அந்த நம்ம வெளியில் வர்றோம். எல்லாம் வாழ்க்கைக்கு தானே. மிஞ்சி போனால் என்ன, ஒரு பொருளாதார இழப்பாக இருக்கும், போட்டும். இப்போ என்ன, ஐயோ அவ்வளோ இருந்துச்சு, எல்லாம் போச்சே, சரி போனது போட்டோம், புதுசாக ஏதோ பண்ணி உருவாக்கிக்குவோம். இதுதான் அமைப்பு. போனதெல்லாம் கவலைப்பட்டு அப்படியே பெட்லேயே படுத்து கிடந்தா வந்துடுவான். சில பேர் விட்டதை நினச்சி கவலைப்பட்டு அவன் ஆயுசையை முடிச்சுப்பாங்க. அது கூடாது. அது இருந்தது, ஏதோ ஒரு செயலின் மூலமாக அது போயிடுச்சு எல்லாம். சரி, வேறு வழியில் ஏதோ சொற்பமாக ஒரு ஒன்று வருது, அதை வச்சு சொற்பமாக வர்றதை கொஞ்சமாக பெருக்கி நம்ம ஒரு லெவலுக்கு வருவோம்னு நினைக்கிற முடியா. கடந்த காலம் நான் அப்படி இருந்தேனே இதை நான் அழித்து விட்டேனேங்கிற கவலையிலேயே போய் கவலை விரிக்கிற மாபெரும் சதி வலையில் சிக்கி அப்படியே போயிடக்கூடாது. எல்லாமே சந்தோஷத்துக்கு தான். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், எவ்வளோ மில்லியன் சம்பாதிச்சாலும், ட்ரில்லியன் சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்க தானே.
எது இருந்தாலும் எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறப்ப எதையும் துணிஞ்சு நீங்கள் செய்யலாம். இல்லை நான் கவலைப்படுவேன் இது போயிட்டா அப்படின்னா அதை செய்யாதீங்க. இந்த வேலையை நான் செய்வேன், இதில் ஜெயித்தால் மட்டுமே நான் சந்தோஷமாக இருப்பேன், தோற்றால் நான் வந்து கவலைப்படுவேன் அப்படின்னா அதை செய்யாதீங்க. ஏன் செஞ்சு போய் உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கணும். இதை நான் செய்கிறேன், இதில் வெற்றி கிடைச்சா சந்தோஷம், தோல்வி கிடைச்சா நான் கவலைப்பட மாட்டேன், இன்னொரு முறை முயன்று பார்ப்பேன், அதுவும் முடியலையா வேறு மலையை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதில் எவ்வளோ பெரிய பொருள் இழப்பு, எத்தனை கோடிகள் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாமே நான் வாழ்கிறதுக்கு தானே அந்த பணம் அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளவங்க துணிஞ்சு எதை வேணாலும் செய்யுங்க. சூடுபட்டவுடன் திருந்திடணும். இந்த பூனை இருக்கு இல்லையா, பாலை போய் குடிக்க வரும் செம்பில், டக்குன்னு சூடு இருந்துச்சுன்னா அப்புறம் செம்பில் உள்ள எந்த பாலையுமே அது குடிக்காது பூனை. கடைசியில் பால் குடிக்கிறதே கூட அது பூனை நிப்பாட்டிடும். நம்மளும் ஒரு முறை சூடுபட்டால் கவலைங்கிற வலையில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம உயிரை விடாமல் அதுலேருந்து தப்பித்து வேறு ஒரு லைனை மாற்றிக்கிட்டு வேறு ஒரு வழி தேடிக்கிட்டு ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீடியோ சந்திப்போம். எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க.